வணக்கம். இன்றைக்கு ஒரு சோகமான ஒரு சம்பவம் தான் நடக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குறது ரூபினாவினுடைய ஆடு. இதை வளர்த்தது வந்து ரூபினாவுடைய அப்பா, அவங்களுடைய மாமா தான் இந்த ஆட்டை வந்து வளர்த்துருந்தவர். அது வந்து இன்றைய தினம் விற்பனை செய்ய போயினோம். பாருங்கள், ஆடு இதுதான். இதோட தொடர்பாக நாங்கள் மாமாட்ட கொஞ்சம் கதைச்சி பார்ப்போம். இந்த ஆடு தொடர்பாக என்ன சொல்கிறாருன்னு கேட்பாமே. என்ன சரி, இந்த ஆடு விற்கப்படணும்னு சொன்னீங்களா? என்ன மாதிரி ஆடு பற்றி சொல்கிறீங்களா? நான் விற்கிறதுக்கு தான் இருக்கிறேன். இந்த ஆடு விற்கிறதுக்கு காரணம் எனது உடல்நிலை சரியில்லாதெல்லாம் நான் விற்க இருக்கிறேன். இது ஜமுனா பாரி, நல்ல பாலினம். எப்போ பண்ணீங்க இது? தாயாடு இங்கே நின்றது. அது என்ன, அதுவும் வேளாத்தன்மையில் அந்த ஆடு தாயாடும் விற்றுனா அது இப்போ ஒரு இடத்துக்கு விற்று அது 2 கிடாய் குட்டி போட்டுருக்கு. இது கன்னி ஆடு, வெள்ளை கலர். நல்ல பாலினம். கிடாய்க்கு இன்னும் போடையில் பூச்சி மருந்து கொடுத்துருக்குறேன். ஆனால் இன்னும் கிடாயத்துக்கிட்ட தான் காணையில். அதை இனி நீங்கள் விட்டு கொண்டு போகிறத தான் இனி அதுக்கு ஜீனப்படுத்தவும் என்னால் முடியாக இருக்கிறது. மருந்துகள் தான் வேறு கொடுக்குறோம். நீங்கள் இப்போ பராமரிக்கிறேன்னு சொன்னால் சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு ஊசியெல்லாம் போட்டிருப்பீங்க. ஊசியெல்லாம் போட்டீங்களா? பிறந்த உடனே 24 மணி நேரத்தில் தடுப்பூசி போடணும். அது வெட்டினரி நாங்கள் புதர் மடம் கொண்டு போய் போட்டது. பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு வருத்தம் ஒன்றுமே, எந்த விதமான நோய் நொடி ஒன்றும் இல்லை. நல்ல ரத்த பிடிப்பாக நிற்குது, நல்ல குளிர்மையாக நிற்குது. இப்போ மாமா கேளாண்டபடியே தான் இந்த ஆடு வந்து நிற்க போகிறார். நல்ல ஆடு தான். பராமரிக்கிறதுக்கு நேரங்கள் இல்லாதால இந்த ஆடு வந்து விற்கிறதுக்கான முடிவுக்கு வந்திருக்கிறார். சரி, இப்போ நாங்கள் இந்த ஆடுபடியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஆட்டினுடைய விலையோருக்க சொல்லுவோம். என்ன விலைன்னா நீங்கள் கொடுப்பீங்க? என்ன விலை போட்டிருக்கிறீங்க? 60 போடலாம். ஒரு 5-10 கழிச்சு கொண்டு கொடுப்போம். என்னென்னா நானும் மேலாத்தன்மையில் இருக்கிறபடியாக யாருக்கண்டாலும் பயன்படுறதுக்குன்னு சொல்லி ஒரு 5-10 குறைச்சி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட விலை வந்து 60 நீங்கள் காணிச்சிருக்கிறீங்க. பாருங்க, இந்த ஆட்டினுடைய விலை வந்து இது ஜமுனா பாரியினுடைய ஒரு இனம் தான். நல்ல இனம். இவர் வந்து 60 சொல்லியிருக்கிறார். இது வந்து ரூபினாவுடைய ஆடு தான். மாமா தான் அதை வந்து வளர்த்து கொண்டு வந்தவர். இன்றைக்கு அதை வந்து விற்க போகிறார். அவருடைய உடல்நிலை சரியதால், அவர் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கிறதால, அதை பராமரிக்க முடியாத காரணத்தால் தான் இந்த ஆடு வந்து விற்க போகிறார். சரி, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஆடு தொடர்பாக நீங்கள் கருதுகின்ற விடயங்களை வந்து எங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் அது சரளமாக தெரிவித்துக் கொள்ளலாம். வேறு ஏதாவது சொல்ல அப்படிங்களா? வேறு என்னத்தை சொல்கிற, ஆட்டில் எந்த விதமான குறைநிறை இல்லை. கொண்டு போகிற என்ற கட்டித்தனத்தில் இருக்கு. நீங்கள் அந்த ஆட்டை வளர்த்து பராமரித்து அவை பல பயன்படுறது. இதுன்ற தாயாடும் ஒரு இடத்துக்கு விற்று 2 குட்டி போட்டு நிற்கும். இப்போ இதுன்ற தாயாடை வந்து 2 குட்டி போடுறா. 2 குட்டி என்ன சில இடம் நேரம் 3 குட்டியும் போடும். அது இதை பொறுத்து 2 குட்டி போடும். தாயாடு விற்றுனா அது வேளாத்தன்மையில். இதுவும் இன்னைக்கு கொண்டு போய் பராமரித்து அதுக்கு தக்கன மாதிரி பலன் பெறலாம். சரி, இப்போ இந்த ஆடு எங்கே நிற்குதுன்ற போன்ற விடயங்களை வந்து நான் என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நான் அட்ரஸை வந்தது நான் அதில் காட்சிப்படுத்துகிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ஆடு நல்ல ஒரு ஆடு, நீங்கள் மேடிக்கொள்ளலாம். வீட்டில் வளர்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஆடு, நல்ல பால் தரக்கூடிய ஆடு. சரி, இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி.